நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைடு ஹெல்த் சயின்ஸ், விம்ஸ் ஹாஸ்பிட்டல், சேலம், சென்னை, பாண்டிச்சேரி. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை தொடங்கியுள்ள நிலையில் இன்று இரவு மழை நிலவரம் குறித்து வரைகலை விளக்கத்துடன் இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் பார்த்திபன். நன்றி வருணன். வருணனே மழை குறித்த தகவல்களை தர சொல்லியிருக்கார், அதை பார்த்துடலாம். தற்போது கடந்த 6 மணி நேரத்தில் தமிழகத்தின் மீதான மழை நிலவரத்தை நம்ம இப்போ திரையில பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் பாருங்க, மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கட்டும், வட மாவட்டத்தின் சில பகுதிகள், மத்திய மாவட்டங்கள், அதெல்லாம் தாண்டி இங்க சென்னைக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் இடைப்பட்ட பகுதியிலே கூட மழை தீவிரமடைஞ்ச ஒரு சூழலை, தீவிரமடைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்மால பார்க்க முடிகிறது. இதுல இன்னும் குறிப்பா கடந்த 1 மணி நேரத்து நிலவரத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில சென்னைக்கும் புதுச்சேரிக்கும் இடையே இருக்கக்கூடிய பகுதிகளும் சரி, இங்க டெல்டா மாவட்டங்களிலும் சரி, மழை தீவிரமடைந்திருக்கக்கூடிய ஒரு சூழலையும் நமக்கு தற்பொழுது இந்த வரைகலையானது காட்டுகிறது. சோ இந்த நிலையில ரேடார் தரக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு நம்ம இப்ப பார்த்துடலாம். ரேடாரை பொறுத்த வரைக்கும் பாருங்க, ஒரு பக்கம் தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகள் மழை மேகம் சூழ்ந்திருக்கக்கூடிய நிலையில மழை தற்போது எந்த இடத்துல பிரதானமா இருக்குன்னு பார்க்கும்போது, முதல்ல தென் தமிழகத்தின் சில பகுதிகளை பார்த்துடலாம். இங்க பாருங்க, திருநெல்வேலியின் சில பகுதிகள், கேரள எல்லையை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள், கன்னியாகுமரி மாவட்டத்தின் சில பகுதிகளில் மட்டும் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்த்துட்டு இருக்கோம். மழை இன்ஃபேக்ட் அங்கே பெஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலவரத்தையும் நம்மளால பார்க்க முடிகிறது. அப்படியே கொஞ்சம் மேலே வந்தோம்னா இங்க பாருங்க, டெல்டா மாவட்டங்களில் கடந்த சில மணி நேரங்களாகவே நல்ல ஒரு மழை பொழிவு இருந்து கொண்டிருந்தது. இந்த நிலையில அடுத்த 1 மணி நேரத்தில் நிலவரம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, கடலோர பகுதிகள் எல்லாமே, காரைக்கால் இந்த பகுதிகள் தொடங்கி இங்க கீழே வேதாரண்யம் வரைக்குமே கூட மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. மழை தொடர இருக்கிறது. இப்போ பெஞ்சிட்டு இருக்க மழையே கூட இப்போ தொடர இருக்குது அப்படின்றதையும் நம்மளால பார்க்க முடியுது. அப்படி அந்த வகையில் எந்தெந்த பகுதிகளுக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, வேதாரண்யம், கோடிக்கரை, தகட்டூர், திருத்துறைப்பூண்டி இந்த பகுதிகள், சுற்றுவட்டார பகுதிகள், இடைப்பட்ட பகுதிகள் எல்லாமே மழை தீவிரமாவதற்கான ஒரு சூழல் இருப்பதை நம்மால பார்க்க முடிகிறது. அப்படியே கொஞ்சம் மேலே வந்தோம்னா பாருங்க, தொடர்ந்து இந்த மழை இந்த என்டையர் ஸ்ட்ரெச்சை கவர் பண்ணியிருக்கிறது நம்மால பார்க்க முடிகிறது. அதுவும் சில பகுதிகளில் மழை தீவிரமாகக்கூடிய ஒரு நிலையும் நம்மால பார்க்க முடிகிறது. அந்த வகையில் வேளாங்கண்ணி, கீழ்வேலூர், திருவாரூர் மாவட்டத்தின் சில பகுதிகள், பாலக்குடி, வெட்டார், நன்னிலம் பகுதிகளில் மிதமான ஒரு மழையும், அதே நேரத்தில் கடலோர பகுதிகளில் பாருங்களேன், நாகப்பட்டினம், நாகூர், திருமலைராயன்பட்டினம், காரைக்கால் இந்த பகுதிகளெல்லாம் மழை தீவிரமாகக்கூடிய ஒரு வாய்ப்பையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஸோ இந்த சூழல் அப்படியே மேலே போக போக பாருங்க, மழையானது நீட்சி பெறுவதையும் நம்மால பார்க்க முடிகிறது. அந்த வகையில் வேற எந்தெந்த பகுதிகளுக்கு மழை நீட்டித்துக் கொண்டிருக்கிறது? தரங்கம்பாடி, கிளியனூர், மயிலாடுதுறை, மணல்மேடு, இதற்கு இடைப்பட்ட இடங்களிலும் சீர்காழி வரைக்குமே கூட மழை பொழிவு இன்னும் நல்லபடியாக பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நிலவரத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த மழையானது இன்னும் மேலே போக போக இன்னும் கொஞ்சம் சென்னையை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளுக்கு நம்ம வந்துடுறோம். சென்னை புதுச்சேரிக்கு இடைப்பட்ட பகுதிகளில் பாருங்க, மழை எந்த அளவுக்கு தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத நம்மளால பார்க்க முடிகிறது. ஸோ அடுத்த 1 மணி நேரத்தில் இந்த பகுதிகளெல்லாம் மழை இன்னும் தொடர இருக்கிறது. அந்த வகையில் வலவனூர், சஞ்சீவி நகர், கிளியனூர், மயிலம், திண்டிவனம் சுற்றுவட்டார பகுதிகள், இந்த பகுதிகளில் ஒரு மிதமான அளவில் மழையும், மரக்காணம் சுற்றுவட்டார பகுதிகளிலையும், செய்யூர் சுற்றுவட்டார பகுதிகளிலையும் பாருங்க மழை தீவிரமாவதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு நிலவரத்தையும் நம்மளால பார்க்க முடிகிறது. ஸோ இந்த மழை பொழிவானது அப்படியே இந்த மகாபலிபுரம் ஸ்ட்ரெச் தாண்டி சென்னை வரைக்குமே வந்து கொண்டிருப்பதை நம்மால பார்க்க முடிகிறது. அந்த வகையில் இங்க கல்பாக்கமா இருக்கட்டும், மதுராந்தகம், சாலவேடு, வந்தவாசி சுற்றுவட்டார பகுதிகள், படூர், செங்கல்பட்டு, தண்டலம் இந்த பகுதிகளும், மகாபலிபுரத்தில் சற்று மழை ஓய போகிறது. மீண்டும் ஒரு பிரேக் எடுத்துட்டு மறுபடியும் மழை அங்கே தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நிலவரத்தையும் பார்க்கிறோம். அதே நேரத்தில் இந்த OMR ஸ்ட்ரெச்லையும் பாருங்க கனமழை பெய்து கொண்டிருக்கிறது அப்படின்றத தற்பொழுதைய ரேடார் இமேஜ் நமக்கு உறுதிப்படுத்துது. அந்த வகையில் இந்த ஐடி காரிடார்னு சொல்லப்படக்கூடிய இந்த OMR ஸ்ட்ரெச், இந்த கேளம்பாக்கமா இருக்கட்டும், அதை தாண்டி சிறுசேரியா இருக்கட்டும், அந்த என்டையர் ஸ்ட்ரெச்சில் மழை தீவிரமடையக்கூடிய ஒரு சூழலை, கனமழை பெய்யக்கூடிய சூழலை பார்க்கிறோம். பாருங்க, சிறுசேரி ஜோன், என்டையர் சிறுசேரி ஜோனுமே வந்து கனமழை பெற்றுக் கொண்டிருக்கிறது. சோ கேளம்பாக்கத்தை சுற்றி இருக்கக்கூடிய திருப்பூரூர், கரும்பாக்கம் இந்த பகுதிகளிலும், தாம்பரம், குன்றத்தூர், புதுச்சேரி, அகரம், தேனி இந்த பகுதிகளிலுமே கூட மழை பொழிவானது தீவிரமாகக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்கிறோம். அப்படியே சென்னை, மெயின் சென்னை நகரத்துக்கு வரும்போது பெரும்பாலான இடங்களில் மழை பொழிவு கவர் பண்ணப்படுது அப்படின்றதையும் பார்க்க முடியுது. சில பகுதிகள் மிஸ் ஆகக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது. அதே நேரத்தில் பாருங்க, பூந்தமல்லி ஒட்டி இருக்கக்கூடிய ஆவடி இந்த மாதிரியான புறநகர் பகுதிகளும் சரி, அது கொஞ்சம் தள்ளி போனா
ஆவடி, திருவள்ளூர், செங்குன்றம் இந்த மாதிரி பகுதிகளிலுமே கூட மழை கொஞ்சம் தீவிரமாகக்கூடிய ஒரு சூழலை நம்மால பார்க்க முடிகிறது. வட சென்னையை பொறுத்த வரைக்கும் பொன்னேரி, பழவேற்காடு, காட்டூர் வரைக்குமே கூட இந்த மழையானது தீவிரமாவதற்கான ஒரு சூழலை நம்மால பார்க்க முடிகிறது. இந்த இரவு நேரத்தில் இந்த மழைப்பொழிவானது இப்படியே தொடர இருக்கக்கூடிய நிலையில ரேடார் இமேஜஸும் நமக்கு அதை உறுதிப்படுத்தியிருக்கு. மழை தொடர்ந்து சென்னைக்கும் புதுச்சேரிக்கும் இடைப்பட்ட பகுதிகள், கடலூர் மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் மழை தீவிரமாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படியே கீழே வந்தோம்னா நாகப்பட்டினம் மாவட்டத்திலையும் பாருங்க எந்த அளவுக்கு மழை கொஞ்சம் தீவிரமாவதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்க முடிகிறது என்பதை பார்க்க முடியும். ஸோ நாளைய நிலவரத்தை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் சொன்ன மாதிரி நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களில் அதி கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த பக்கம் சென்னை, விழுப்புரம், தஞ்சாவூர், திருச்சி, ராமநாதபுரம், சேலம், ஈரோடு, திருப்பூர், அதோடு சேர்ந்து தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த பகுதிகளிலுமே கூட நாளை கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இது தற்போதைய சூழலில் இந்த நிலவரம் இருக்கிறது. பை எனி சான்ஸ் இரவுக்கு மேல இந்த நிலவரம் மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. தற்போதைய சூழலில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியிருக்கக்கூடிய மாவட்டங்கள், டெல்டா மாவட்டத்தின் பகுதிகள், சென்னைக்கும் புதுவைக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் இன்று இரவு மழை பொழிவு காத்திருக்கிறது. நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைடு ஹெல்த் சயின்ஸ், விம்ஸ் ஹாஸ்பிட்டல், சேலம், சென்னை, பாண்டிச்சேரி.